கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு விசாரணைக்காக டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் தாவேகா தலைவர் விஜய் ஆஜரானார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு விசாரணைக்காக டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் தாவேகா தலைவர் விஜய் ஆஜராக உள்ளார். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் கரூரில் நிகழ்ந்த தாவேகா பரப்புரையில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியாகினர். கரூர் வழக்கு தொடர்பாக சிபிஐ அலுவலகத்தில் விஜய் ஆஜராகியுள்ளார். இதுகுறித்து விரிவான தகவலை தெரிவிப்பதற்காக தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் உள்ளார். விக்னேஷ், இதுகுறித்து விரிவான தகவலை பகிருங்கள். வணக்கம். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் கரூரில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் நடத்திய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கட்டுக்கடங்காத அளவுக்கு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு மூச்சு திணறல் ஏற்பட்டு குழந்தைகள் உட்பட 41 பேர் உயிரிழந்த சம்பவம் என்பது நாடு முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. சிபிஐ அதிகாரிகள் நேரடியாக கரூருக்கு வருகை புரிந்து அந்த சம்பவம் நடைபெற்ற இடம், அந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் உள்ளிட்டோரிடம் பல்வேறு கட்ட விசாரணைகளை நடத்தி தங்களுக்கு தேவையான ஆதாரங்களை சேகரித்திருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களான புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், கரூர் மாவட்டத்தினுடைய மேற்கு மாவட்டத்தினுடைய தாவேகா செயலாளர் மதியழகன் உள்ளிட்டோரிடம் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தொடர்ச்சியாக 3 நாட்கள் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த விசாரணையின் போது தாவேகா நிர்வாகிகள் பல்வேறு ஆதாரங்கள், தங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பல்வேறு ஆதாரங்களை சிபிஐ வசம் ஒப்படைத்திருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் நேரடியாக சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் என்ற உத்தரவை ஏற்று டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ தலைமை அலுவலகத்தில் அவர் ஆஜராகி இருக்கிறார். அவரோடு கட்சியினுடைய நிர்வாகிகளும் டெல்லி சென்றிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தாவேகா தலைவர் விஜயிடம் பல்வேறு கேள்விகளை எழுப்புவதற்கு சிபிஐ அதிகாரிகள் திட்டமிட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கரூரில் நிகழ்ச்சி நடத்துவதற்கான முடிவை யார் எடுத்தது, அதற்கான தேதியை யார் முடிவு செய்தது என்ற கேள்வியை சிபிஐ அதிகாரிகள் விஜயிடம் கேட்கிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நேரம் ஆக ஆக கூட்டம் அதிகரித்துக் கொண்டிருந்த சூழலிலும் 12 மணிக்கு வருவதாக அறிவித்துவிட்டு இரவு 7 மணிக்கு அந்த நிகழ்வு நடைபெற இருக்கக்கூடிய இடத்தை சென்றடைந்தது ஏன் என்பது தொடர்பாகவும், அங்கு காவல்துறை விதித்த கட்டுப்பாடுகளை மீறியது ஏன் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை விஜயிடம் எழுப்புவதற்காக சிபிஐ அதிகாரிகள் திட்டமிட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கூட்ட நெரிசல் ஏற்பட்ட அந்த நிமிடங்களில் நீங்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன, உங்களுக்கு கிடைத்த தகவலுக்கு பின்பும் கரூரில் இருந்து புறப்பட்டு சென்றது ஏன், அங்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் ஒருவர் கூட இருந்து அந்த கூட்ட நெரிசலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கவோ மருத்துவமனைக்கு செல்லவோ தவிர்த்தது ஏன் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளையும் சிபிஐ அதிகாரிகள் எழுப்புவார்கள் என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் சிபிஐ பதிவு செய்திருக்கக்கூடிய அந்த முதல் தகவல் அறிக்கையின் அடிப்படையில் அதில் புஷி ஆனந்த், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா, துணை பொதுச் செயலராக இருக்கக்கூடிய சிடிஆர் நிர்மல்குமார், கரூர் மேற்கு மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய மதியழகன் ஆகியோர் மட்டுமே குற்றம் சாட்டவர்களாக இருக்கிறார்கள். அந்த முதல் தகவல் அறிக்கையிலோ அல்லது சிபிஐ பதிவு செய்திருக்கக்கூடிய அந்த வழக்கின் அடிப்படையிலோ விஜய் எந்த இடத்திலும் குற்றம் சாட்டப்பட்டவராக குறிப்பிடவில்லை. இருந்தாலும் கூட அந்த நிகழ்வுக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடியவராகவும் அந்த நிகழ்வில் முக்கிய அங்கமாக பங்கு வகித்தவர் என்ற அடிப்படையிலேயே விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் ஆஜராகி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் சிபிஐ கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிப்பதோடு அங்கு தான் அறிந்திருக்கக்கூடிய, தான் கேட்டு வைத்திருக்கக்கூடிய, தன்னிடம் இருக்கக்கூடிய ஆதாரங்களையும் சிபிஐ வசம் ஒப்படைப்பார் என்ற ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை 6 மணிக்கு சென்னையிலிருந்து புறப்பட்டிருக்கக்கூடிய தனி விமானம் மூலமாக புறப்பட்ட விஜய் தற்போது அவர்கள் சிபிஐ குறிப்பிட்ட அந்த நேரத்திற்கு உரிய நேரத்திற்குள்ளாக விஜய் அந்த அலுவலகத்திற்கு சென்றிருக்கிறார். தாவேகா தலைவர் விஜயை பார்ப்பதற்காக ரசிகர்களோ தொண்டர்களோ அங்கு கூடக்கூடாது என்ற கட்டுப்பாடை சிபிஐ விதித்திருக்கிறது. மேலும் அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பலப்படுத்தப்பட்டிருப்பதாக நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணை என்பது இன்றுக்குள் நிறைவடையுமா அல்லது நாளையும் தொடருமா என்பது விஜய் அளிக்கக்கூடிய பதிலை பொறுத்துதான் அமையும் என்பதையும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ஆஜரான தாவேகா நிர்வாகிகள் புஷி ஆனந்த், நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா ஆகியோரிடம் 3 நாட்கள் தொடர்ச்சியாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தியிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக தற்போது விஜய் ஆஜராகி இருக்கிறார்.
அவரிடம் பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றன. தன்னிடம் இருக்கக்கூடிய பதில்களையும் ஆதாரங்களையும் விஜய் வழங்க இருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினமே இந்த விசாரணை என்பது நிறைவடையுமா அல்லது நாளையும் தொடருமா என்பது விஜய் அளிக்கக்கூடிய பதில்களை பொறுத்தே அமையும் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தகவலுக்கு நன்றி விக்னேஷ். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One layer G Square. For details call 8939750009.